நோ இல்ல தான் போடுங்கண்ணா நாங்க கூட இருக்கோம். வரவன் பொருள் எடுத்து அவனை போனோம்டா. இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரவன் பொருள் எத்தனை வராம வீல் சேர் எத்தனை தானா அதுல உட்காந்துக்கிறேன். உன் கதை தெரிஞ்சுதான் நான் கையில பொருள் குத்தேன். புடிங்க மாதிரி போறாரு. இப்படி முதுகுல குத்து வாங்கறதுக்கடா முந்தின்னு போனேன். அக்காட்ட சொல்லி அசிங்க பத்துவா. ஒரு நல்ல ஷாட்னா காயின் இருந்த இடத்துல ஸ்ட்ரைக்கர் இருக்கணும். காயின் பாக்கெட்ல இருக்கணும். எது ஏன் பாக்கெட்லயா? அண்ணனுக்கு லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அப்படிதான் இருக்கணும். யோ கால்ல இருந்து ஒரு காயின் கூட போடாம மைனஸ் தான் ஏன் போட்டுனுக்குற? உன்னை நம்பி எப்படியா நாங்க டோர்னமெண்ட் போறது? தம்பி தம்மா தூண்டு காயினை தூக்கி அந்த ஹோட்டல்ல போறது பெரிய விஷயம் இல்ல. அவ்வளவு பெரிய ஸ்ட்ரைக்கரை கணக்கா தூக்கி உள்ள போட்டான் பாரு, அதான் பெரிய விஷயம். இந்த மாதிரி தானே ஏதாவது வளர்னுக்குறான் இவன். அன்னைக்கு ரெட்டை போட்டு ஃபாலோ பண்ணணும்னு கூட தெரியாம காயின் எடுத்து பாக்கெட் வச்சுக்கினா. இதுதான் அவனை பத்மா ஐடியா சொல்றேன். தம்பி பத்மா இதெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அப்புறம் அண்ணனை வேலைக்கு போக சொல்லி அடிச்சு துரத்துவாப்பா. தவுளோண்டு இருந்துட்டு யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? கையில காலில் அடிக்க வேண்டியதானையா? உன் யார் மாடு மாதிரி போய் முட்டை சொன்னது? தேவையில்லாம கம்பியிலலாம் வச்சு அசிங்கமா போயிடுச்சு. சந்திரா வேற யாராவது கலாய்க்க போறாங்க அப்பா வீட்டுக்கு போயிடுச்சு. டேய் தம்பி என்னடா அதுக்குள்ள வந்துட்டா? ஸ்கூல் முடிஞ்சிச்சா? ஆமாண்ணா டங்குன்னு ஏதோ மணி சத்தம் கேட்டுச்சு. அதான் ஸ்கூல் முடிஞ்சிச்சு எல்லாரும் வந்துட்டோம். அவ்வளவு தூரமா கேட்டுக்குது. நீங்க நான் அதை தேய்ச்சி நிக்கிறீங்க. டேய் போடா.